இங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட ஒருத்தன் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக எக்ஸ்பென்சிவான சுஷியை சாப்பிடாம அங்க இருந்த ஒரு வேஸுக்குள்ள போட்டு அதோட வெயிட்டை அதிகப்படுத்தான். அந்த வேஸ் ஃபுல்லானதுக்கு அப்புறம் அதை தூக்கலாம்னு போறான். ஆனா அவன் நினைச்சதை விட வெயிட் அதிகமா இருந்ததால அவனால அதை நகர்த்த கூட முடியல. உடனே அதுக்குள்ள இருந்த சுஷியை வெளியே எடுக்கலாம்னு பிளான் பண்றான். அடுத்ததான் அவன் கையை உள்ள விட்டு அதை எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த வேஸோட மவுத் ரொம்ப சின்னதா இருந்ததால அவனோட கை உள்ள போக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சாப்ஸ்டிக்கை எடுத்து அந்த சுஷியை ஒன்னொன்னா எடுத்து வெளியே போட ஆரம்பிக்கிறான். அதை எடுத்து வெளியே போடுறதுக்கே அவனுக்கு 10 நாள் ஆயிருது. இப்போ அவனுக்கு அந்த வேஸை தூக்குற அளவுக்கு அதோட வெயிட் குறைஞ்சிருது. அதனால அந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகிருது. ஆனா அப்போ டோரோட கண்ட்ரோலை மறந்துருப்பான். இப்போ அவனுக்கு முன்னாடி 5 பட்டன்ஸ் இருக்குது. அதுல ஒண்ணுதான் டோருக்கான பட்டன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு பட்டனை அழுத்தான். அதை அழுத்தினதும் சடனா அந்த சுவருக்குள்ள இருந்து ஒரு கருப்பு மனுஷன் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். கொஞ்ச நேரம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கருப்பு மனுஷன் திரும்பவும் அந்த சுவருக்குள்ளேயே போய் மறைஞ்சிடறான். ஆனா போகும்போது அவன் சும்மா போகாம அந்த வேஸை தெரியாம ஒரு கிக் விட்டுட்டு தான் போயிருப்பான். அதனால அந்த வேஸ் இப்போ உடைஞ்சு போகுது. அதை பார்த்துட்டு அவன் 10 நாளா கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்டா போயிருச்சேன்னு கதறுறான். உடனே ஒரு டேப்பை எடுத்து அந்த டோருக்குரிய பட்டன் மேல அழுத்தி அந்த டேப்பை போட்டு வைக்கிறான். ஆனா அவன் திரும்பும் போது டேப் கிழிஞ்சி அந்த பட்டன் மறுபடியும் மேல வந்துருது. அதனால டோரும் க்ளோஸ் ஆயிருது. உடனே இது வேலைக்காகாதுன்னு வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னு யோசிக்கிறான். அப்போ அந்த சுவர்ல இருந்த நிறைய பட்டன்கள்ல ஒரு பட்டனை அழுத்துறான். அப்போ திடீர்னு அங்க மேல இருந்து ஒரு ரோப் தொங்குது. ஆனா 5 செகண்ட்ஸ்லயே அந்த ரோப் அப்படியே மறைஞ்சு போகுது. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் சடனா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே 2 பட்டனையும் அழுத்திட்டு அந்த ரோப்பை பிடிச்சு ஸ்விங் பண்ணி ஸ்பீடா அந்த டோர் கிட்ட சக்சஸ்ஃபுல்லா போயிடுறான். ஆனா அங்க வந்து பார்த்தா இன்னொரு டோர் க்ளோஸ் ஆகி இருக்குது. அந்த டோருக்கு சாவி தேவைன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே அங்க இருந்து வெளியே வரும்போது அந்த டோர் சடனா க்ளோஸ் ஆகி அவனோட இடுப்புலயே வேகமா அடிச்சிருது. வலியில அவனுக்கு கோபம் தலைக்கேறுது. உடனே கோபத்துல அங்க இருந்த ஒரு பட்டனை எட்டி வதைக்கிறான். ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த பட்டனை அழுத்தினதும் அந்த டோரோட கீ வந்துருது. ஆனா அந்த கீயும் 10 செகண்ட்ஸ்லயே மறைஞ்சு போகுது. உடனே அந்த பட்டனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதுக்கு மேல சுஷியை வச்சு மார்க் பண்றான். அதுக்கப்புறமா ஃபுல் பிளானும் பண்றான். ஃபர்ஸ்ட் அந்த ரோப் பட்டனை பிரஸ் பண்றான். அதுக்கப்புறமா அந்த ரோப்ல அப்படியே ஸ்விங் பண்ணி போயிட்டு சுஷி பட்டனை பிரஸ் பண்றான். அதுக்கப்புறமா அந்த ரோப்ல ஸ்விங் பண்ணி போய் அந்த கீயை எடுத்துட்டு அப்படியே டோர் பட்டனையும் பிரஸ் பண்றான். எல்லாம் அவன் பிளான் பண்ண மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா நடந்துருது. உடனே அந்த கீயை போட்டு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அப்பவும் அந்த டோர் ஓபன் ஆகல. அப்பதான் அந்த டோருக்கு மேல ஒரு நம்பர் லாக் அவனோட கண்ணுல படுது. உடனே கோபத்துல எதையோ தூக்கி எறியறான். அது அங்க இருந்த ஒரு பட்டன் மேல போய் பட்டுருது. உடனே அந்த கருப்பு மனுஷன் திரும்பவும் சுவருக்குள்ள இருந்து அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்பதான் அவனோட தலையில 3 நம்பர்ஸ் எழுதி இருக்கிறத கவனிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர்ஸ் அந்த லாக்கோட பாஸ்வேர்டுன்னு புரிஞ்சுக்கிறான்.